நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லுகிறோம், நல்லது. ஆனாலும் சில நேரங்களில் சில தவறுகளோ சில பாவங்களோ அறியாமல் நாம் செய்து விடுகிறோம். செய்த பின்பு நமக்குள்ளாக வரக்கூடிய அந்த குற்ற மனசாட்சிகள், அந்த வேதனைகள், அந்த வலிகளும் ஆண்டவர்கிட்ட போகாதபடிக்கு நம்மளை என்ன தெரியுமா செய்யறது? தடை செய்கிறது. ஆண்டவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க. ஆனா நாம செய்த அந்த தவறுகளும் அக்கிரமங்களும் என்ன தெரியுமா செய்யுது? நம்ம அந்த அன்பு நிறைந்த ஆண்டவரை விட்டு நம்மளை என்ன தெரியுமா செய்கிறது? தூர தள்ளிட்டு வருது, நம்மளை விலக்கி கொண்டு வருகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை என்ன தெரியுமா செய்யும்? கண்டிக்கும். அதுதான் அதை செய்கிறது. இந்த பாவ குற்ற செயல்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வறண்ட வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கிறது. தேவனுடைய அந்த தெய்வீக அன்பை, அந்த பிரசன்னத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை அவனுக்குள்ளாக வருகிறது. தாவீது தான் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருந்தேன்னு ஒரு நாள் சொன்னாரு. இன்னொரு நாள் என்ன தெரியுமா செய்யறாரு? உம்முடைய முகத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க ஆண்டவரே. உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப எனக்கு என்ன செய்யுங்க, தந்து உற்சாகமுள்ள ஆவினாலே என்ன நிரப்புங்க அப்படிங்கிறார். ஏன்னா அதெல்லாம் இழந்திருந்தார். அனுபவித்த ஒரு மனிதன் அதை இழந்து விட்டார். பாவ குற்ற செயல்கள் அவர் என்ன தெரியுமா தள்ளி கொண்டு தூரமா கொண்டு போயிட்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இது அவருடைய அன்பு. அவருடைய கை குறுகி போகல, அவருடைய காது மந்தமாக இல்ல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை கொண்டு வருது. இதை நீங்கணும். இது நீங்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா செய்யணும்? நேரா அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. பேதுரு தவறு பண்ணாலும் அதை குறித்து மனசாபம் மன வருத்தம் வருகிற நேரத்தில் பிறகு என்ன தெரியுமா செய்யறாரு? பேதுருவை இயேசு சந்திக்கிறார். இளைய குமாரனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவை சொத்தை பிரிச்சுக்கிட்டு போய் ஆசிகள் எல்லாம் பேசிகள் இடத்துல அளித்தார். தூர தேசத்திற்கு போய் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஒரு சூழல் என்ன தெரியுமா செய்யறாரு? புத்தி தெளிவு உண்டாகிறது. இப்ப என்ன தெரியுமா செய்யறாரு? தகப்பன் வீட்டுக்கு வராரு. தகப்பன் வந்து என்ன சொல்லி சொன்னாரு? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏன் பாத்திரம் கிடையாது? அவருடைய குமாரன் தானே வந்தது, வேற ஆளு ஒண்ணு இல்லை, இளைய குமாரன் தானே வந்தான். அவன் ஏன் அப்படி சொல்லி சொன்னான்? ஏனென்றால் அவன் செய்த அந்த தவறுகள், அந்த பாவங்களுடைய, அந்த அக்கிரமங்களுடைய தாக்குதல் உங்க புள்ளன்னு கூட சொல்றதுக்கு எனக்கு என்ன தெரியுமா கிடையாது? தகுதி கிடையாதுன்னு சொல்லி. ஏன்னா அது அப்படிதான் சொல்ல வைக்கும். அதற்கு அவ்வளவு வலிமை உண்டு. அப்பா எப்படிதான் இருந்தாரு? அன்பானா இருந்தாரு. அந்த மகன் கேட்டுக்கொண்ட பிரகாரமா அவர் செய்யல. நான் ஒரு வேலைக்காரமா உங்க பிள்ளையான வரல, உங்க வேலைக்காரனா இருக்கு இப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த தவறுகளினுடைய தாக்கம், அந்த பாவம் அக்கிரம செயலினுடைய அந்த பாதிப்பு. நான் அப்பா எப்படிதான் பார்த்தாரு தெரியுமா? பிள்ளையா தான் பார்த்தா. அல்லேலூயா.